ஹலோ ஆல், பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து திரும்பவும் வந்து மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக விஜய் டிவி வந்து திருப்பியும் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க ஸ்டார்ட் மியூசிக்கில். ஸோ அதுவும் வந்து கார் டாஸ்கில், என்னது மறுபடியும் கார் டாஸ்க்கா அந்த மாதிரி வந்து ஒரு ஆட் வந்து போட்டிருக்காங்க. ப்ரமோ போட்டிருக்காங்க. இந்த ப்ரமோ பார்க்குறதுக்கெலாம் வந்து ஃபன்னாக தான் இருக்குது. மறுபடியும் கார் டாஸ்கான்னு சொல்லிட்டு சபரி, திவ்யா, வினோத், அதே மாதிரி கமருதீன், இந்த அரோரா, வியானா, ஸோ இத்தனை ஆட்கள் வந்து இந்த கார் டாஸ்கில் இருக்காங்க. விக்ரம் மட்டும் இல்லை, விக்ரம் வந்து ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிருக்காரு போல். ஸோ இது திருப்பியும் வந்து நம்ம பார்க்காத கார் டாஸ்கான்னு சொல்லிட்டு சபரிலாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஸ்டேஜில் பிரியங்கா கூட வந்து பேசும்போது, என்ன கமருதீன் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சபரிக்கு வந்து இன்னும் நக்கல் இன்னும் குறையல. அந்த மாதிரி தான் கமருதீன் தனியாக இல்லைப்பான்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பார்வை பற்றி சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறேன். உங்களை கூப்பிட்டாங்களா ஷோக்கு? நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து கலந்துக்கங்க. நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கோங்க. எதுக்கு வந்து இந்த ஷோவில் இல்லாத ஒருத்தரை வந்து திருப்பி திருப்பி வந்து கலாய்ச்சிட்டே இருக்கீங்க? நீங்கள் பிக் பாஸில் பண்ணது பார்த்தா நீங்கள் தான் வந்து எல்லாம் நல்லவங்க, பெரிய வல்லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரியே வச்சுக்கோங்களே. எதுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க இல்லாத ஒருத்தரை பற்றி நீங்கள் இந்த மாதிரி கலாய்ச்சி வந்து பேசுகிறீங்க? நீங்கள் ஃபன்னாக கூட பேசாதீங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா பிக் பாஸில் பார்வதி போனதுக்கு அப்புறமேட்டும் ஒரு 2 வாரம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஏதோ நாங்கள் பெரிய நல்லவங்களும் பார்வதி வந்து ஒரு பெரிய கெட்டவ அந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு எதுக்கு பார்வை பிடிச்சி வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. உங்களை தான் வந்து ஷோவில் கூப்பிட்ருக்காங்கல்ல, ஸோ நீங்கள் கொண்டாடுங்க, உங்களுடைய வெற்றி நீங்கள் கொண்டாடுங்க. எதுக்கு வந்து இந்த தேவையில்லாமல் கலாய்ச்சி பேசுறது? ஏன்னா பிக் பாஸ்க்குள்ளேயும் வெளியும் பார்வதி தான் கண்டென்ட்னு தெரியும். பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ வர ஷோலையாவது எதுக்கு வந்து பார்வை பிச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபன் பண்ணுறீங்க? ஏதாவது கேட்டால் மட்டும் இல்லைப்பா நான் வந்து ஃபன்னாக தானே சொன்னோம், நாங்கள் வந்து ஃபன்னாக தானே சொன்னோன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இருக்கும் நிறைய பேர். ஸோ உங்களுடைய ரெஸ்பெக்ட் நீங்களே காப்பாற்றுங்க. இல்லைனா எங்களை மாதிரி ரிவ்யூஸ் இந்த மாதிரி தான் வந்து ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. இது கேட்டு சிரிக்கிறதுக்கு இந்த அரோரா, அதே மாதிரி திவ்யா, இதெல்லாம் வந்து அப்படியே கேட்டு அப்படியே சிரிக்கிறாங்களாம். இதில் வேற கமருதீன் வாயில் கை வச்சுட்டு அப்படியே ஆன்னு சொல்லிட்டு கத்துறாங்க கார் டாஸ்கில். என்னது இது கன்றாவி, கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் மக்களே, இந்த ஆரோராவை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? நிஜமாலுமேவா? மேடம் வந்து நான் வந்து இனிமேல் புது ஜென்மம் எடுக்க போகிறேன், அது வந்து என்னோடய கடந்த ஜென்மம் இல்லைனா போன ஜென்மம், நான் வந்து இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட இன்ஸ்டா பார்க்கும்போது அப்படிலாம் தெரியல. ஏன்னா அவங்களுடைய பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது. பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது கூட 600 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ என்னடா 971 சப்ஸ்கிரைபர், 390 ரூபாய் மந்த்லின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன மேடம்? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் மேடம்? சொல்லுங்கள் மேடம், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து வண்டியாக பேசுனீங்க ஒவ்வொரு இன்டர்வியூலையும். என்னால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவமானமாக இருக்குது, அதனால நான் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் வந்து நல்ல பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் வந்து பேசி கிழிக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல. சரி, இது அவங்க விஷயம், அவங்க ஏதாவது பண்ணி தொலைக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு. இப்போ பார்வதியை பற்றி கமருதீன் ஒரு வார்த்தை சொன்னாங்களே. ஆமாம், பார்வதியோட வாழ்க்கையே அந்த மாதிரி இழுத்து வந்து கமருதீன் வந்து சொன்னாங்க. அதாவது சபரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்வதி எங்கே இல்லைன்னா தனியாக இருக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியங்கா கேட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து ஆமாம் பார்வதியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ கமருதீன் அதுதான் வந்து சொன்னாங்க. என்ன மீன் பண்ணுறாங்க இவங்க? உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்வதி வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? என்ன வாழ்க்கை போயிடுச்சு? விஜய் டிவியில் அவங்களுக்கு பிடிக்கலன்னா வரமாட்டாங்க. நீங்கள் பிக் பாஸ் கொண்டாட்டம் வைங்க, நீங்கள் வேற ஏதாவது கொண்டாட்டம் வைங்க. இதில் பாரு வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சா வருவாங்க, இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்கள வாழ விடுங்க. தேவையில்லாமல் எல்லா ஷோலையும் வந்து அவங்களோட பேரை வச்சுட்டு அது ஒரு ப்ரமோவாக நீங்கள் போடாதீங்க. அதுதான் வந்து நான் சொல்ல முடியும் மக்களே.